ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நம்மளோட நியூ இயரோட ஃபஸ்ட்டு vlog. 2024ல் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபீஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கெல்லாம் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தபோது பார்த்தா எப்போவுமே பூ பூக்காத இந்த மஞ்சள் பூ பூத்திருந்தது. அது கூட அரளிப்பூ எப்போ 2-3 அப்படி தான் இருக்கும். எக்கச்சக்கமாக பூ இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு காரணம் இந்த முட்டை தோல் தான். நான் இப்போது கொஞ்ச நாளாக முட்டை தோலெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு போட்டுட்ருக்கேன் செடிகளுக்கு. அதுவும் பர்ட்டிகுலராக இந்த 2 செடிக்கும் நிறைய போட்டிருந்தேன். ஏன்னா இதில் தான் பூ பூக்கல, அதனால் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ சீக்கிரம் அதுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த குங்குமச்சிமிழ் என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு நியூ இயர்க்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப ஆன்டிக் பீஸ் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த குங்குமச்சிமிழில் வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் நைட்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னா ஓட்ஸ் அடை தோசை. அடை தோசைனா எல்லா பருப்பும் கலந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நானும் இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். கடைசியாக நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ப்ரோட்டீன் கூட ஃபைபரும் கலந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. நான் எல்லா பருப்பும் சேர்த்து ஊற வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஈவினிங் அதை ஊற வச்சுட்டா நைட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. இந்த மாதிரி கரம் மசாலாலாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருந்தது. இதை நான் நிறையா வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாதிக்காய் அண்டு சாஜீரா அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸ். நான் என்னென்ன பருப்பு வகைகள் சேர்த்து ஊற வச்சேன் அப்படிங்கிறதையும், இந்த கரம் மசாலாவுக்கு என்னென்ன பொடி எவ்வளோ அளவில் போட்டேன் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நான் ஆற வச்சு அப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இது ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லாவே வரும். கூடவே அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்க ஒரு ஏலக்காய். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நாங்கள் இங்கே ஒரு ஹில் ஸ்டேஷனில் வாங்கினோம். ஸோ அதை தான் நான் டீக்கு யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போது நம்மளோட இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு அந்த பருப்பு எல்லாம் ஊறிடுச்சு. ஸோ ஊறின பருப்போட கடைசியாக ஓட்ஸ் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு இதையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நான் வெளியிலேயே வச்சுட்டேன். ஸோ ரொம்பலாம் புளிக்காது. கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாக புளிச்சு வந்திருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டிசைட் பண்ணியாச்சு ஓட்ஸ் அடை தோசை அப்படிங்கிறது. நம்ம அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதுதான் அந்த புளிப்பு கொஞ்சம் இருந்தால் அந்த அடை தோசைக்கு நல்லா செட் ஆகும் அப்படிங்கிறதுனால அது பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வேறு எது வேணாலும் செய்யலாம். உங்களோட சாய்ஸ். தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்லாம். சைட் பை சைடு அப்படியே புஜுவோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷனும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் நேற்று நைட்டு இன்னும் சில பொடியெல்லாம் அரைக்க வேண்டியது இருந்தது. பட் அந்த கரம் மசாலா அதெல்லாம் அரைச்சிட்டே டைம் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் காலையில் அதை ஒரு சைடாக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் பொடி, கருவேப்பிலை பொடியை அரைச்சி எப்போவுமே எங்கள் வீட்டில் அந்த பொடி இல்லாமல் இருக்காது. ஸோ இட்லி, தோசை அண்டு இதுக்கு சாப்பாட்டுக்கு கூட அதை சேர்த்து சாப்பிட்டுப்போம். இந்த ரெசிபியும் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி நான் ஊர்லேருந்தே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த கருவேப்பிலை மரம் இருக்கும். ஸோ வெயிலும் இருக்கும். நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதனால நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன் எப்போவுமே. நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. புஜ்ஜுவுக்கு காலையில் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எப்போவுமே லேட் ஆகிடும். ஒரு வாக்கிங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். நல்லா தோசை நல்லா மொறுன்னு வந்திருந்தது. இந்த தோசையில் நீங்கள் வேணும்னா வெங்காயம், வெஜிடபிள்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் எதுவும் ஆட் பண்ணல. காலையில் பொடி, தோசை மாவு இதெல்லாம் நார்மல் தோசை மாவு இதெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதை நான் வீடியோ எடுக்க முடியல. அந்த கேரட் சாதம் தான் நான் இன்னைக்கு குடுத்துருந்தேன். ஸோ அத மிச்சமானத நான் இன்னொரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். மத்தியானம் நாங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுப்போம். அவன் கிளம்புனதுக்கப்புறம் நாங்க வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 to 10 ஆயிடும். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த காம்பினேஷன். ஓட்ஸ் வந்து நிஜமாவே ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நேத்துலேருந்து நிறைய குக்கிங், மசாலா கிரைண்டிங் அப்படிங்கிறதுனால பாத்திரம்லாம் எக்கச்சக்கமா சேர்ந்துருச்சு. யூசுவலா ஒன்ஸ் ஒரு குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கிச்சன். அண்டு நிறைய பாத்திரமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலர் ப்ராசஸ் குக்கிங்கில். இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இதை க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால வந்து ஹெல்த்தியாகவோ இல்லை டேஸ்டியாகவோ சமைச்சு சாப்பிடவே முடியாது. இது எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. இது எந்த ஸ்பான்சர்ட் வீடியோவும் கிடையாது. நான் வந்து ஆர்கானிக்னா எனக்கு கொஞ்சம் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பிராண்ட நான் வந்து கிராஸ் பண்ணி வந்தப்போ சரி ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் நான் சமையல் ஆரம்பித்தேன். அதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு புது ரெசிபி வேறு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம விலாகில் நான் எப்போ ஆட் பண்ணுற எல்லா ரெசிபீஸுமே மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ரெசிபியாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹைட்ராபாடி கிச்சடியும் கட்டா சட்னியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. நான் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹைட்ராபாடி கிச்சடியை நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் பிரியாணி மாதிரி இருக்கும். ஸோ மண் சட்டியில் வந்து கொஞ்சம் நெய், எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா அண்ட் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒன்ஸ் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அளவு தண்ணி நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸும் பருப்பும். ஸோ அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றி அதுக்கப்புறம் அந்த அளவு தண்ணிங்கிறது ஒவ்வொரு ரைஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி அளவுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ரைஸ் அளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் 1 கப் ரைஸு, 1/4 கப் பருப்புக்கு மொத்தம் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா தம் போட்டு வச்சிடணும். ஸோ அந்த ஸ்லோ ஃபயர்லேயே தம்லேயே இது குக் ஆகி வந்துடும். ஆல்மோஸ்ட் பொல பொலன்னு தான் குக் ஆகிருக்கும். ரொம்ப கொல கொலன்னு கிச்சடி மாதிரி இருக்காது இது. நான் தம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சட்னி வேலையை ஆரம்பிச்சிடலாம். சட்னிக்கு நான் ஆல்ரெடி நெடக்கடலையும் எள்ளியும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கட்டா சட்னி அப்படின்னா பச்சை சட்னி, எல்லாமே பச்சையாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ நெடக்கடலையும் எள்ளியும் போட்டு நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த கிச்சடிக்கு பர்டிகுலராக இந்த சட்னி தான் வந்து ஹைதராபாத்தில் சாப்பிடுவாங்களாம். ஸோ நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்புக்கும் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஸோ அதனால் நான் என்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லாதனால இப்போ தான் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட சட்னி ரெடி. கொஞ்சம் கடுகு அந்த சீரகம் தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை அவ்வளோதான். இதை போட்டு எடுத்துட்டா நம்மளோட சட்னி ரெடி. இன்றைக்கி கொஞ்சம் நிறையா மசாலா பொடி அரைச்சனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன். அதுக்குள்ளே பாதி கிச்சடியை காணோம். அந்தளவுக்கு அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கு. ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. புச்சு அண்ட் என் வீட்டுக்கார் 2 பேருமே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட இதே மாதிரி ப்ராக்டிக்கலான ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.